Hi friends, welcome to Amuda's Multi Crafts. Friends, இந்த வீடியோல நாம இன்னொரு அடி டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த பிங்க் கலர் வயர் யூஸ் பண்ணி நான் அந்த டிசைன் போடுறேன். பாருங்க இதுக்கு என்ன ஹூக் சைஸ் எடுத்துர்க்கேன்னு பாருங்க. 3.5 mm ஹூக் எடுத்துர்க்கேன். அப்புறம் 4 மார்க்கர் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி அடி இது போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கர் வந்து ரொம்ப தேவை. மார்க்கர் இருந்தா தான் நம்ம எந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனும், அதாவது இன்கிரீஸ் பண்ணனும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் பாருங்க. கூட வந்து ரொம்ப பெருசா இல்ல, மீடியம் சைஸா. நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளவு பெரிய சைஸ் நீங்க போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து போன தடவை ஒரு ரெக்டாங்கிள் ஆடி போடுறது வீடியோ போட்டிருப்பேன். அதே போல தான் இதுவும். அது வந்து 35 செயின்ஸ் எடுத்து போட்டிருப்பேன். இதில் வந்து 30 செயின்ஸ் எடுத்து போடுறேன். இந்த ஸ்ப்ளிட் எண்ட் நம்மளுக்கு வேண்டாம், அதனால இந்த ஸ்ப்ளிட் எண்டை வந்து நான் கட் பண்ணி விடுறேன். இந்த ஒயர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சன்னமாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஒயர் வந்து ஒவ்வொரு கலரை பொறுத்து வரும். சில டைம் இந்த பிங்க் கலரே திக்காக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ இது சன்னமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தின்னாக ஒரு ஒயர் எடுத்தோம்னா இதுக்கு மேட்சாக எடுக்கிற ஒயரும் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். நம்ம வந்து அது திக்காக எடுத்துகிட்டு இதை தின்னாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு கலர் சேஞ்ச் பண்ணி வரும்போது நல்லா இருக்காது. அதனால் ஒயர் வந்து ரெண்டும் வந்து ஒரே திக்னஸ் இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இதில் இப்போ எவ்வளோ செயின் போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இதில் வந்து 30 செயின்ஸ் போடுறேன். பாருங்கள் எப்போ சுற்றுற மாதிரியே தான். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எப்படி இந்த கையில் சுற்றுறது, எப்படி ஃபஸ்ட்டு செயின் போடுறது, எப்படி அதுக்கு அடுத்த செயின் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிகினர்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பேசிக் எப்படி எல்லாமே என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் வந்து பேசிக்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போனீங்கன்னா இந்த நாட் எப்படி போடுறது, இந்த செயின் எப்படி போடுறது, அது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும். இந்த ஒயர் வந்து எப்படி ரோல் பண்ணுறது அதுக்கு எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் பாருங்கள். இப்போ நான் டோட்டலாக 30 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 டோட்டலாக 30 செயின்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், டோட்டலாக 30 செயின்ஸ் போட்டிருக்கேன். எல்லா செயின்ஸும் ஒரே மாதிரி வரணும். பாருங்கள், 30 செயின்ஸ் போட்டாச்சு. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து இந்த 30 செயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரோவாகவே கவுண்ட் வராது. இது வந்து நம்மளுக்கு பேஸ். சரிங்களா? இப்போ 30 செயின்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம திருப்புறதுனா எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறதா ஒரு செயினை போட்டு திருப்பணும். ஒரு செயினை போட்டு இப்போ பக்கத்தில் இந்த ஹோல், இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. இது 31 செயின். இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பக்கத்து ஹோலில் இப்படி உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? இந்த ஹோலில் இப்படி உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த ஹோலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கேயாவது லைட்டாக ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் இந்த ஹூக்கு வந்து எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும், எந்த பொசிஷனில் இழுக்கணும், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் போட முடியும். எல்லா திங்ஸும் நம்ம கடையில் போய் வாங்கணுன்ட்டு இல்லை, நம்மளால் முடிஞ்சதெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த கூடை இந்த வாட்டர் பாட்டிலுக்கு கவருக, இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள் எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம போய் நமக்கு வெளியே வாங்க வேண்டியதில்லை. இப்போ ஷாப்பிங் பேக் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வெரைட்டி ஆஃப் ஷாப்பிங் பேக் வந்திருக்கு. ஜூட் பேக்கு, அப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஒயரில் துணி பேக்குக நிறைய வந்திருக்கு. வெரைட்டி ஆஃப் பேக்ஸ், ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் பேக்ஸ் வந்திருக்கு. இந்த பேக்ஸ் கூட, இந்த க்ரோஷா ஒயர் பேக்கும் கூட உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம போடுற அளவுக்கு அதை நம்ம இப்போ போடும்போது நம்ம எவ்வளோ டைட்டாலாம் போடுறோம், அந்த பேக் வாங்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ இது நல்லா இருக்காது. நீங்கள் இது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது வந்து யூஸ் ஆகும். இதில் நீங்கள் ப்ரஷ் ஸ்டாண்ட் வைக்கலாம், பென் ஸ்டாண்ட் செய்யலாம், அப்புறம் இந்த ஆனியன்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, ட்ரே, அந்த மாதிரி ட்ரே பண்ணலாம். ஏன் மசாலா பாக்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த ஒயர் இதில் பண்ணலாம். நீங்கள் வந்து பின்னல் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஓன் ஐடியா தான். இதை யூஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்களே ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? டோட்டலாக நான் 30 செயின்ஸ் போட்டிருக்கேன். கவுண்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் போட்டதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 30 செயின்ஸ் இருக்கான்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 26 27 28 29. ஓகேங்களா? 29 ஆயிடுச்சு. இந்த ஒயருங்கிறங்காட்டிக்கு நமக்கு இந்த மாதிரி சுருண்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், டோட்டலாக நான் வந்து இதில் 29 செயின்ஸ் போட்டேன். நான் அந்த ரெக்டாங்கிள் பேஸுக்கு எப்படி சொன்னேனோ அதே தான் இதுவும். பாருங்கள், இந்த கடைசி ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த கடைசி பாருங்கள், இந்த லாஸ்ட் செயினில் டோட்டலாக 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். பாருங்கள், இந்த லாஸ்ட் செயினில் 1 2 3
இது ஓவல் ஷேப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பழகிறதுக்கு. ஏன்னா இது வந்து நீங்கள் அந்த ரவுண்ட் பேஸ் பார்த்துருந்தீங்கன்னாவே அதோட மாடல்லையே தான் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினுக்கும் செகண்டு அப்புறம் தேர்ட் இதுக்கும் ஹூக் நான் போட்டு வச்சுருவேன். பாருங்கள், 1 2 3 மார்க்கர் போட்டு வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு செயின், செகண்ட் செயின், தேர்ட் செயின், அதாவது இந்த லாஸ்ட் ஹோலில் 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் இது சுற்றி வர்றது அதே போல் தான். இந்த எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த பிட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூடயே வச்சுருங்க. அதை கட் பண்ணியெல்லாம் விட வேண்டாம். அதை உள்ளே எப்பவுமே இந்த ஒயருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி உள்ளே வச்சு ஹைட் பண்ண பாருங்கள். கட் பண்ணி விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி உள்ளே வச்சு ஹைட் பண்ணாலும் அது தெரியாது. அந்த நம்ம ஹைட் பண்ணும்போது ஃபுல்லாக சேர்த்து பின்னிடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் தெரியாது. இப்போ எல்லாத்துலேயும் இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் பாருங்கள், இங்கே தெரியுதா, இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டணும். இது உங்களுக்கு ஒரு செயினோட கவுண்ட்டு தான். பாருங்கள், தெரியுதுங்களா, 2 லூப் இருக்குது. எப்படி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே கரெக்டாக இந்த எண்டு வரைக்கும் போடணும். இந்த எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போடணும். பாருங்கள், 30 செயின்ஸ். இங்கே லாஸ்ட் இந்த இதில் வந்து 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாங்களா, அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் ஒரு செயின் இருக்குது. இந்த ஒரு செயின் கேப்பில் அதே போல் 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். பாருங்கள், 1 2 3. இதுக்கு எதுவும் ஸ்லிப் நாட்டெல்லாம் எதுவும் போட வேண்டாம். பாருங்கள், 3 போட்டாச்சு. ஆனால் கம்பல்சரியாக இந்த 3 வந்து மார்க் பண்ணி வைக்கணும். பாருங்கள், 1 2 3 1 2 அப்புறம் தேர்ட் இது மார்க் பண்ணி வச்சாச்சு. மார்க் பண்ணி வச்சுட்டு எப்போ நான் எங்கேயுமே ஸ்லிப் நாட்டெல்லாம் போடலை. இது ஃபுல்லாக அப்படியே நம்ம சுற்றி போட்டே இருக்கோம், அவ்வளோதான். பாருங்கள், அடுத்து அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டேன். அடுத்தது ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், நான் அப்பர் லூப் லோயர் லூப்பெல்லாம் எதுவும் எடுக்கலை. ஃபுல்லாக டோட்டலாக பாருங்கள், இந்த செயினில் தான், இந்த ஃபுல் செயினில் அப்படி எடுக்கிறேன். பாருங்கள், ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பார்த்திங்கன்னா, நான் அந்த ரெக்டாங்கிளுக்கு எப்படி சொன்னனோ அதே போல் தான் இதுக்கும். பாருங்கள், எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த கார்னர், அதாவது இங்கே சென்டரில் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் போடுவோம். இந்த கார்னரும் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ்க்காக ஒர்க் பண்ணுவோம். அதாவது இந்த கார்னர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண தான் இது சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாகும். ஓகேங்களா. பின்ன இந்த சென்டர் போர்ஷன் எல்லாம் ஃபுல்லாக அதே போல் தான் இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே தான். இதில் ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த கார்னரும் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். நான் இந்த கார்னர் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், போட்டு வந்தாச்சு. லாஸ்ட் வந்தாச்சு. இப்போ மார்க்கர் பாருங்கள், அந்த 3 இது மார்க் பண்ணி வச்சுருக்காங்களா. பாருங்கள், 1 2 3 மார்க் பண்ணி வச்சுருக்காங்களா. நீங்கள் அந்த ரவுண்டு பேஸ் நம்ம ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அந்த வட்டமாக போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அதே ஃபார்மேட்டு தாங்க இங்கே இந்த கார்னர்லையும். எப்படின்னா, ஒரு செயினுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது ஒரு செயினுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தது வந்து வேறு உங்களுக்கு இந்த ஸ்லிப்பர்ஸு அப்புறம் பேக்கோட க்ளோஷர்ட்டு அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் தாங்க யூஸ் ஆகும். அதனால் இந்த பேட்டர்னை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு இதுக்குள்ளே ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஒரு செயினுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ செகண்ட் செயின், ஃபஸ்ட்டு செயின் முடிஞ்சது, செகண்ட் செயின், அதே போல் செகண்ட் செயினுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே. உங்களுக்கு உள்ளன்லனா இது ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடலாம். இது ஒயர் இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கே ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அது பொறுமையாக பார்த்து தான் போடணும். பாருங்கள், ஒவ்வொரு செயின்குள்ளேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இது தேர்ட் செயின்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே. உங்களுக்கு அப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்கணும், 6 இருக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6. அந்த 6ல் ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம இந்த கார்னர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது என்ன, நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரே செயின்குள்ளே 3 போட்டிருந்தோம். செகண்ட் ரவுண்டில் வந்து ஒரு செயின், அந்த 3 செயின்குள்ளே 2 போட்டு வரும். அதாவது ஒரு செயின்குள்ளே 2 க்ரோஷெட், ஒரு செயின்குள்ளே 2 க்ரோஷெட், அது மாதிரி போட்டு 6 கொண்டு வந்துட்டோம். இனி லைனாக ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான். அந்த கார்னர்ஸில் மட்டும்தாங்க நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நான் சொன்னேன், ரெக்டாங்கிள் ஷேப் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருந்தீங்களா, அது பார்த்துருக்கீங்க. அப்போ ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு இந்த கார்னர் எப்படி வரும், ஸ்கொயராக வரும். இது பாருங்கள், இது பெர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஓவல் ஷேப் வரணும். ஓகேங்களா. பாருங்கள், ஓவல் ஷேப் வருதா. சரி, இப்போ இந்த எண்டு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி இந்த எண்டுக்கு வந்துட்டேன். இந்த எண்டு அதே மாதிரி 3 இது போட்டிருக்கேன். இங்கே வரும்போது தான் நான் இதை கலட்டுறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்கள், ஒரு 3 இதுலேயும் 2 2 போடணும். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இதில் 1 2, அது ஆரம்பித்த இடத்துல மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்ததில் 2, டோட்டலாக 6 வரணும். அப்புறம் அடுத்ததில் 2,
ஓகேங்களா. பாருங்கள் 6 வந்துருச்சு. 1 2 3 4 5 6 போட்டுட்டு அந்த 6th ஒன்னில் நம்ம மார்க்கர் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா. போட்டு பாருங்கள் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஓவல் ஷேப் வரணும். இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும். பாருங்கள் கரெக்டாக வருதுங்களா. இந்த கார்னர்லையும் அதே மாதிரி இருக்கணும், இந்த கார்னரும் அதே மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த 2 சைடும் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே தான். இந்த எண்டு வரும்போது நீ அடுத்தது 1 வச்சு இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி போட்டோம், அதாவது ஒரு ஹோலில் 15 செயின்ஸ்னால் அதுக்கு அடுத்தது வந்து 1 2 2 போடணும். அதுக்கு அடுத்தது 1 2 1 2 1 2 போடணும். அதுக்கு அடுத்து 1 1 2 1 1 2, அதுக்கு அடுத்த லைன் 1 1 1 2 1 1 1 2. அதே ப்ரொசீஜர் தாங்க இதுக்கும். ஆனால் அது வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வந்து இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல மட்டும் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதாங்க. சரிங்க. அது ஃபுல்லாக நான் சிங்கிள் குரோஷே இது வரைக்கும் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் இப்போது 3rd ரோ வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு செயின்குள்ளே 3 சிங்கிள் குரோஷே போட்டால் செகண்ட் ரவுண்ட் வந்து ஒவ்வொரு செயின்குள்ளேயும் 2 2 போட்டேன். 2 சிங்கிள் குரோஷே 2 சிங்கிள் குரோஷே 2 சிங்கிள் குரோஷே, டோட்டலாக 6 இருக்குது. இப்போது இந்த 2ஐயும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம், ஒரு மார்க்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு 1 1 போட்டோம், அப்புறம் 2 2 2 போட்டோம். அடுத்தது 1 2, அதாவது ஒரு செயினில் 1 போடணும். போட்டு அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்ததில் 2, அடுத்தது 1, அதாவது ஒரு செயினில் 1 போட்டு அடுத்த செயினில் 2 போடணும். இப்போ இதில் 1 போட்டாச்சு, அடுத்த செயினில் 2 சிங்கிள் குரோஷே. அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுற ரோ தாங்க இது, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்ததில் அதே போல் 1, அதுக்கு அடுத்ததில் 2. இப்போ இங்கே வரும்போது தான் நம்ம எடுக்கணும், இல்லாட்டி நம்ம எல்லாத்துலேயும் அதிகமாக ஒர்க் பண்ண மாதிரி ஆயிரும். பாருங்கள் 2 முடிச்சதையுமே மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மார்க்கர் ரொம்ப முக்கியம். பாருங்கள் இப்போது அப்படி சின்னதாக இருந்துச்சு, அப்படியே நம்மளுக்கே தெரியுதா கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டு வருது. ஓவல் ஷேப் கரெக்டாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செயின்குள்ளே 3 போட்டோம், அப்புறம் அந்த 3 சிங்கிள் குரோஷேவையும் அந்த 3 செயின்லையும் 2 2 போட்டு 6 மாற்றணும். இப்போ அந்த 6ல் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு செயினில் 1, அடுத்த செயினில் 2, ஒரு செயினில் 1, அடுத்த செயினில் 2, அந்த மாதிரி போட்டு இந்த லைன் டோட்டல் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9, அதாவது 3 3 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின்குள்ளே 3 தானே போட்டிருக்கோம், அந்த மாதிரி 3 3 தாங்க இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 9 வந்திருக்கு. அப்போ அடுத்தது போடும்போது 12 ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக நம்மளுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே தான். அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே சிங்கிள் குரோஷே தான் போட்டு வரணும். நான் இன்னும் உங்களுக்கு 2 ரோ போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்களாம் வந்து உங்களுக்கு தெரியும், அப்படியே நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கூட எவ்வளோ பெருசு வேணுமோ அது அவ்வளோ பெருசு நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ இது வரைக்கும் வரேன் பாருங்க. 1 போட்டாச்சு, அடுத்ததில் 2. போட்டதையும் ஒரு மார்க்கர் வச்சு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஓவல் ஷேப். இப்போ இது வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம், நம்ம 4 ரோஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ரோ வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கனெக்ட் பண்ண வேண்டாம், ஒரு செயின் போட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன போட்டோம், செயின் முடிச்சதையும் அந்த செயினில் எல்லா செயின்லையும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு வந்தோம். அப்புறம் லாஸ்ட் செயினில் 3 சிங்கிள் குரோஷே போட்டோம். அதுக்கு அடுத்தது அடுத்த ரவுண்டுக்கு வந்து அந்த 3 சிங்கிள் குரோஷே வந்து எவ்வளோ ஆகணும், 6 இன்க்ரீஸ் பண்ணோம். அடுத்து அந்த 6 வந்து 1 2 1 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2 1 2, அதாவது 1 1 அப்புறம் 2 1 1 அப்புறம் 2, அதாவது அடுத்த ரவுண்டு. அந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த ரவுண்டு பேஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதே தாங்க. இதுக்கு வேறு எதுவும் இல்லை, அந்த ஃபுல்லாக அந்த ரவுண்டு பேஸ் மட்டும் கணக்கு வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. பாருங்க மார்க்கர் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பண்ணும், ஏன்னா வேறு ஹோல் வழியாக விட்டுறக்கூடாது. இது கூட வளைஞ்ச மாதிரி தான் தெரியும் நீங்கள் போடும்போது, ஏன்னா இது ஒயரு, அதனால் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்காது, அப்படியே வளைஞ்சிட்டே தான் வரும். அது நீங்கள் கூட வந்து அப்படியே மேலே எலும்பி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த வளைஞ்சது வந்து நின்றும். அதனால் நீங்கள் அது பயப்பட வேண்டாம். சரிங்களா. இப்போ இதுக்கு மேலே நீங்களே ஃபுல்லாக அந்த நீங்கள் ரவுண்டு ஷேப் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக நீங்களே கண்டினியூ பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா நீங்கள் அந்த ரவுண்டு பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே போல் தாங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இன்க்ரீஸ் எவ்வளோங்க, ஒரே செயினில் 3 போட்டோம். செகண்ட் வந்து என்ன போட்டோம், அந்த 3 செயின்ஸை 2 2 ஆகணும். அடுத்தது வந்து அந்த 6 செயின்ஸையும் ஒரு இதில் 1, அடுத்ததில் 2, 1ல் 1, அடுத்ததில் 2 அப்படி போட்டோம். நீ அடுத்தது வரும்போது 1ல் இங்கே இப்போ ஸ்டார்டிங், இந்த ஸ்டார்டிங் இருக்குங்களா பாருங்கள், நல்லா பக்கமாக காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டார்டிங் இருக்குங்களா, இந்த ஸ்டார்டிங்கில் 1 போடணுங்க. இந்த ஸ்டார்டிங்கில் 1 போடணும், அடுத்ததுலேயும் 1 போடணும், அடுத்ததில் 2, அடுத்ததில் 1, அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 2, இதில் 1 1, இங்கே 2, அந்த மாதிரி. அதாவது 1 1 அப்புறம் 2 1 1 2 1 1 2, அவ்வளோதாங்க. அந்த ரோ முடிஞ்சு அதுக்கு அடுத்த ரோ என்ன பண்ணுவோம், இன்னும் 1 இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது 1 1 1 அப்புறம் 2 1 1 1 அப்புறம் 2, அவ்வளோதாங்க. அந்த ரவுண்டு பேஸ்க்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணமோ அதே தான். ஆனால் நீங்கள் இந்த கூட வந்து ஃபுல்லாக இந்த பேஸ் வந்து முடிக்கிற வரைக்கும் இந்த மார்க்கர்ஸை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. இந்த மார்க்கர்ஸ் வந்து இங்கே தான் இருக்கணும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரம் ஒரு மார்க்கரும், நீங்கள் என் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கர். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இருக்குது, இப்போ கூட வந்து நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அதனால் இது எங்கே கொஞ்சம் மாறி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அது வந்து நம்ம பின்னல் போட போட அப்படி தான் இருக்கும். அதனால் இது வந்து கரெக்டாக தான் வரும். ஆனால்
நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு மார்க்கரும் அந்த 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 இன்க்ரீஸோட முடிகிற இடத்துல ஒரு மார்க்கரும் கண்டிப்பாக போட்டு வைங்க. ஃபுல்லாக நீங்கள் இந்த பேஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து இந்த மார்க்கர்ஸை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கூட வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல அகலமாக வேணும்னா நீங்கள் 5-6 ரோஸ் போடுங்க. நான் சொன்ன மாதிரியே தான் இன்க்ரீஸு 5-6 ரோஸ் போடுங்க. 5-6 ரோஸ் போடும்போது இவ்வளோ பெருசாக உங்களுக்கு வரும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து 4 சென்டிமீட்டர் அல்லது 5 சென்டிமீட்டர் இருந்தால் தான் கூட வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ரொம்ப சின்னதாக பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சும்மா ஷாப்பிங் பேக் எனக்கு சின்னதாக போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ரவுண்டோடவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம கூட எப்பவும் போல் இப்போ எப்படி மேலே எழுப்புவோம், அதாவது இந்த ஒரு செயின் இருந்துச்சுன்னா இந்த அப்பர் லூப்பில் அப்பர் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரூஷே போட்டு மேலே எழுப்புவோம் இல்லைங்களா, ஹைட் இது கொண்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது நான் ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு இது வந்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மாடல் வந்து நீங்கள் நல்லா பழகி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாடலில் வந்து நிறைய திங்ஸ் வந்து போடலாம். ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக இந்த ஓவல் ஷேப் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னால் நீங்களும் அது வந்து கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்ம இப்படி ஒவ்வொரு ஷேப்புக்கும் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் எல்லா தடவையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா அப்போ அந்த ஃபுல்லாக அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அந்த நீங்கள் வந்து ஓவல் ஷேப் ஒரு 5 ரோஸ் போட்டுருங்க, 5 ரோஸ் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த 5 ரோஸ் நீங்களே போடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் அப் ஆகிக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு இன்னும் நிறைய திங்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஒயர்லேயே. இதே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒயர் கிடைக்கலன்னா நூலில் ட்ரை பண்ணுங்கள். உள்ள நூல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உள்ள நூல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பேக் வந்து போடும்போது உள்ள நூலில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெண்டு கண்டை ஒன்றா வச்சு ட்ரை பண்ணுங்கள். சிங்கிளில் போட்டிங்கன்னா நல்லா லூஸாக இலகிட்டே வந்துடும். அப்புறம் உள்ளன் வந்து சும்மா நம்ம அழகுக்கேண்டி போட்டு வைக்கிறது அது லைஃப்லாம் வராது. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, பாருங்கள் இந்த ஓவல் ஷேப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இவ்வளோ அகலம் போட்டிருக்கேன். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி ஸ்லிப் நாட் போடுங்க, ஸ்லிப் நாட் ஒரு லைன் முடிச்சதே ஸ்லிப் நாட் போடுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா, அதோட ரீசன் பார்த்தீங்களா, இப்போ இந்த அடிக்கு வந்து நான் ஸ்லிப் நாட் போடலை. ஸ்லிப் நாட் போடாமல் அப்படியே நான் சுற்றிட்டு வந்தேன். இப்போ இங்கே கொண்டு வந்து ஃபினிஷிங் ஆகும்போது தெரியுதுங்களா, இப்போ நான் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு லைன் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த லைன் கம்மியாக. இப்போ நீங்கள் இந்த ஸ்லிப் நாட் போடாமல் கூட எல்லா ரோ போட்டிங்கனாலும் இப்போ கூட முடிஞ்சு வரும்போது இப்படி தான் ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்று மேலே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால தான் ஸ்லிப் நாட் போட்டோம்னா இந்த இது தெரியாது, கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஸ்லிப் நாட்டு. ஏன்னா இப்படி இங்கே இருந்தாலும் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ கூட மேலே தான் நம்ம தூக்க போகிறோம். அப்போ நம்ம மேலே ரைஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த நேரம் வரும்போது கரெக்டாக ஸ்லிப் நாட் போட்டுருவோம். ஸ்லிப் நாட் போட்டு இப்போ ரவுண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து இது தெரியாது, அடிங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நான் இது போட்டேன் பாருங்கள், இவ்வளோ பெருசு வந்திருக்கு ஓவல் ஷேப் இது. ஓகேங்க, இந்த ஓவல் ஷேப் வந்து நான் உங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் டோட்டலாக இதுக்கு வந்துட்டு 30 செயின்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் கம்மியான செயின்ஸ் வச்சு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், டோட்டலாக நான் 10 செயின்ஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த 10 எப்போ போல் 1 2 3 4 5 6 7 8 9 10 செயின்ஸ் போட்டிருக்கோம். டோட்டலாக 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் 1 செயின் போட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே இதை வந்து திருப்பி கொண்டு வருவீங்க. இங்கே அப்படியே திருப்பி ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வருவோம். அதாவது இங்கே எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணல, நான் 10 செயின் போட்டேன் ப்ளஸ் இன்னொரு செயின் போட்டேன். அந்த ஒரு செயின்லேருந்து அப்படியே சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டு வந்தேன். இப்போ இந்த எண்டு வரும்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 3 சிங்கிள் க்ரூஷே போட போகிறேன். எண்டு வரும்போது என்ன பண்ணுறேன், 3 சிங்கிள் க்ரூஷே போட போகிறேன். அப்புறம் மறுபடியும் இது ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரூஷே தான். ஒன் சிங்கிள் எல்லாத்துலேயும் 1 சிங்கிள் க்ரூஷே, இதுலேயே எல்லாத்துலேயும் 1 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். கடைசியாக இந்த செயின் வரும்போது அந்த இந்த செயின் இந்த +1 நம்மளுக்கு கவுண்ட் கிடையாது, அது வந்து இங்கே 10 செயினாக மாறிடும். அப்போ இந்த நேரம் கடைசியில் 3 சிங்கிள் க்ரூஷே போட போகிறோம். நல்லா பாருங்கள், 3 சிங்கிள் க்ரூஷே. இப்போது இது ஃபஸ்ட் ரோவில் வந்து லாஸ்ட் செயினில் 3 சிங்கிள் க்ரூஷே, இந்த லாஸ்ட் செயினில் 3 சிங்கிள் க்ரூஷே. சரிங்களா? செகண்ட் ரோ போகும்போது ஒரு சிங்கிள் க்ரூஷேலையும் 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு சிங்கிள் க்ரூஷேலையும் 2 சிங்கிள் க்ரூஷே. நம்ம வேறு எங்கேயுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, இங்கே லாஸ்ட்டில் மட்டும்தான். எல்லாத்துலேயும் 2 போட்டாங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நம்ம இப்படி சுற்றி வரோம். அதனால தான் இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், இந்த சைடு ஆரம்பிக்க மாட்டோம். இப்போது இந்த 1ல் 1 போடுவோம், 2ஆவதுல 2 போடுவோம், 1ஆவதுல 1 போடுவோம், அடுத்ததில் 2, 1ல் 1, அடுத்ததில் 2. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 3 போட்டோம், அந்த 3லேயும் 2 போட்டோம். அடுத்து அந்த 2ல் ஃபஸ்ட் 1ல் 1, செகண்டில் 2, ஃபஸ்ட்டில் 1, செகண்டில் 2, ஃபஸ்ட்டில் 1, செகண்டில் 2. இதே போல் தான் அந்த சைடும் போடுவோம். போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் 4th ரவுண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1ல் 1 தான் இருக்கும். அடுத்து நம்ம 2 போட்டிருக்கோங்களா, அதில் 1ல் 1 இருக்கும், இன்னொன்றில் 2 இருக்கும். அதாவது 1 1 2 1 1 2. அவ்வளோதாங்க இது ரவுண்டு. அதாவது 1 1 2 1 1 2 1 1 2. அடுத்து இன்க்ரீஸ் எப்படி ஆகுனா, நீங்கள் இதை கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த 2 போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ 2 வருது இல்லையா, அந்த 2ல் வந்து 1 விட்டுட்டு இதில் வந்து 2, இதில் வந்து 2, இதில் வந்து 2, அந்த மாதிரி.
ஓகேங்களா? அதாவது அந்த டபுள் செயினில் ஒரு செயின் விட்டுட்டு ஒரு செயினில் 1 போடுவோம், இன்னொரு செயினில் 2, ஒரு செயினில் 1 போடுவோம், இன்னொரு செயினில் 2, அந்த மாதிரி டோட்டலாக இங்கே பாருங்கள். இப்போ 3 நம்மளுக்கு இன்க்ரீஸ் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 3 ஃபஸ்ட் செயினில் 3 போட்டோம். அடுத்ததில் பாருங்கள் 1 2 3 4 5 6 அப்படியே டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3 3 இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்துலேயும் 3 3 இருக்குது. 3 6 இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. அதுக்கு அடுத்த செயினில் என்ன ஆகும்? 15, அப்புறம் 18, அந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? இந்த 15 எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? அதாவது இந்த ஒரு இதில் 1 போடுவோம், அடுத்தது 1 போடுவோம், அடுத்தது 1 போடுவோம், 3 1 அப்புறம் 2, 3 1 அப்புறம் 2, அந்த மாதிரி. இதுதாங்க சர்க்கிளுக்கு. இந்த ஓவல் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு வந்துட்டு அந்த மாதிரி 3 3 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவோம். அதாவது 1 ஃபஸ்ட்டு 2, அப்புறம் நல்லா இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2னா 2 2 போட்டு வருவோம். அப்புறம் 1 2, அதாவது 1 போடுவோம், அப்புறம் 2 போடுவோம். அதுக்கப்புறம் 1 1 2, 1 1 போடுவோம், அப்புறம் 2 போடுவோம், அப்புறம் 1 1 1 அப்புறம் 2, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிட்டோம்னா நம்ம சர்க்கிள் இந்த ஓவல் ஷேப் மட்டும் இல்லை, ஓவல் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக இங்கே ஆரம்பிச்சு இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதே சர்க்கிளுங்கும் போது ஃபுல்லாக அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அதனால தான் அப்படி சர்க்கிள் பெருசாகிட்டே வருது. சரிங்களா? இந்த ஓவல் ஷேப் வந்து உங்களுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். பேக்கை க்ளோஸ் பண்ண, இப்போ நம்ம பேக் மாடலே ஒன்று போடுறோம்னா அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு பண்ணலாம். நிறைய இதுக்கு வந்துட்டு இந்த ஓவல் ஷேப் யூஸ் பண்ணலாம். இந்த ஓவல் ஷேப் நீங்கள் கூடயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடி போட்டு பாருங்கள். நீங்கள் அடி போட்டு நீங்கள் அந்த அடி வந்து நீங்கள் சின்னதாகவே போடுங்க. ரொம்ப பெருசாக போக வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக போடுங்க. அதே மாதிரி ஹூக் சைஸும் கொஞ்சம் பெரிய ஹூக்காக வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அந்த நம்ம போடுற அடியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட ஒவ்வொரு டிசைன் போடும்போது இந்த ஓவல் ஷேப்புக்கு என்ன டிசைன் போடணும் அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போடலாம். அதை நம்ம இந்த அடி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம். உங்களை நான் இன்னொரு இந்த பேஸுக்கு வந்து நான் ஒரு பேக் போட்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைனான பேக்கை போட்டு காமிக்கிறேன். 3D மாடல்ஸில் இப்போ நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் திரும்பி சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.